இறை இயேசுவில் அன்பிற்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, திரு இருதய பக்தி முயற்சிகளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 12 வாக்குறுதிகளை பற்றி நாம் சிந்திக்க தியானிக்க அழைப்பு எடுத்திருக்கின்றோம். முதல் சிந்தனையை நாம் பார்த்தோம், வாக்குறுதியை பார்த்தோம். இரண்டாவதாக நமக்கு இந்த திரு இருதய பக்தி கொடுக்கின்ற இரண்டாவது முயற்சி, அவர்களின் குடும்பங்களில் நான் அமைதியை நிலைநாட்டுவேன். அன்புக்குரியவர்களே, எப்படி அமைதியை கடவுள் நமக்கு நிலைநாட்டப் போகின்றார்? எந்த நிலையில் நம்மை அரவணைக்கப் போகின்றார்? அன்பு கலந்த குடும்பங்களில் ஆண்டவர் ஆசீரை பொழிவார். மன வருத்தங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், புரிந்து கொள்ளாத தன்மைகள் மத்தியிலே அவைகள் எல்லாம் குறைவதற்குரிய ஆசிரை கடவுள் பொழிவார். அன்பு குடும்பத்தில் நிலையாக உருவாகச் செய்வார். கஷ்டங்கள் மத்தியில் குடும்பங்கள் சிதையாமல் இருப்பதற்கு, நெருக்கடிகள் மத்தியில் குடும்பங்கள் சிதைந்து போகாமல் இருப்பதற்கு ஆண்டவர் ஆசிரை பொழிவார். குடும்பம் என்பது ஒரு வீடு மட்டுமல்ல, அனைவரும் இணைந்து இருந்து அந்த உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அந்த இல்லங்களிலே நாம் ஜெபிக்கும் பொழுது, இந்த இல்லங்களிலே நாம் இணைந்து வரும் பொழுது, இந்த இல்லங்களில் நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, இந்த இல்லங்களிலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆசிரை பொழிவார். நம் வருத்தங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நோய்களையும் எடுத்து மாற்றுகின்ற அன்பு கடவுள். அந்த ஆண்டவர் நம் குடும்பத்தில் அமைதியை உருவாக்க, இறை ஆசிரை பொழிய, நிறைவான வல்லமையை பொழிய நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களால் நிரம்ப நம்மை அர்ப்பணித்து திரு இருதய பக்தியிலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஆறுதல் அன்பை பொழிந்து புரிதலை வளர்க்கவும், ஆறுதல் அன்பை பொழிந்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னிப்பு வழங்கவும், தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. மன்றாடுவோமா? அன்பான கடவுளை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். அமைதியின் தெய்வமே, எம் குடும்பங்களை அமைதியாக வழிநடத்துகின்ற கடவுளே, இதோ பல்வேறு குடும்பங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் ஜெபத்தின் வழியாக அமைதியை காண்கின்றார்கள், ஜெபத்தின் வழியாக அன்பை உணர்கின்றார்கள், ஜெபம் செய்வதன் வழியாக ஒற்றுமையை உணர்கின்றார்கள், ஒற்றுமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் திரு இருதய பக்தி முயற்சிகளை மேற்கொள்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருமே ஆசீர்வாதமுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள். கவலைகள் மாறுகிறது, கஷ்டங்கள் மாறுகிறது, நெருக்கடிகள் மாறுகிறது, நோய்கள் தீருகிறது. ஆண்டவரே, இதோ நல்ல பண்புகளால் ஏதான அனைத்து கஷ்டங்களையும் மறையச் செய்கிறேன். இதோ ஜெபிக்கின்ற இந்த திரு இருதய பக்தி முயற்சி வழியாக உம்மை நோக்கி இந்நாளிலே ஜெபிக்கின்ற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழியும், கஷ்டங்களை போக்கும், மீண்டும் ஆசீர்வாதம் உள்ள வாழ்வை கொடும், கவலைகளை தீர்த்து நோய்களை தீர்த்து புதிய வாழ்வையும் புதிய மகிழ்ச்சியை பொழிந்து உமக்கு நன்றிக்குரிய அன்பு பிள்ளைகளாக உருவாக்கும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த பக்தி முயற்சி வழியாக நிறைவான வழியை நோக்கி, பாதுகாப்பான வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்ல எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.